இப்படி சாப்பிட்டா தமிழ்நாடே அழிஞ்சிரும் போல இருக்கு. வாசு, எலெக்ஷன் வேற வரப்போகுது. இனிமே உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதுல்ல? என்னத்தை பிடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? இப்ப காலம் மாறிடுச்சு. இப்பதான் பிளெக்ஸ் வந்துருச்சுல. கொஞ்சம் செவுர்ல வரைகிற வேலை கிடைக்கும், ஆனா காசு தான் கிடைக்காது. அப்படியா? ஏய் வாசு, அத வந்துட்டு இருக்கான் பாரு உன் பையன். அப்பா வாசு, உன் காலம் முடிஞ்சாலும் சரி, உன் பையன் இதை வச்சே வாழ்ந்துருவான் பாரு. அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? டாக்டர் பையன் டாக்டர் ஆவான், பெயிண்டர் பையன் பெயிண்டர் தான் ஆவான். எப்படினாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் மாத்தி காட்டுவேன். ராயப்பா, என் பிள்ளைக்கு தேவையானது எடுத்து வை. அப்ப நீங்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்துப்பா. இந்தா. பாலு போலாமா? போலாம். கரெக்ட் டைமுக்கு நீயும் வந்துட்டியே, அதுவும் 8:30 மணிக்கு. அப்புறம் கண்ணே, இவனுக்கு விளையாட்டு புத்தி ஜாஸ்தி, நீ தான் கொஞ்சம் பாத்துக்கணும். அது நான் பாத்துக்கிறேன் அங்கிள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேலை. சரி வா. என்ன பாலு, என் பேக்கையே பாத்துட்டு வர? ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ இருக்கு. ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. அந்த பேக்ல இருந்து வறுத்த கோழி ஸ்மெல் வந்துச்சு, அதான் ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தேன். பெரிய மூக்கு தான் பாலு உனக்கு. என்ன பாக்கணுமா? பாக்கணும் தான் தோணுது. இன்னைக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக நாட்டுக்கோழி பிடிச்சு வறுத்திருந்தாங்க. எங்க வீட்ல எப்ப பாரு நான்வெஜ் செஞ்சுட்டே இருக்காங்க. சாப்பிட்டு சலிச்சிருச்சு. சரி விடு, உன்னோட பாக்ஸ் எனக்கு காட்டு. அது வேண்டாம். ஏன்? அதனால என்ன? அது காமிக்கலன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். கோச்சிக்காத, எப்பயும் இருக்கிறது தானே. கேசவ அண்ணா கடையில இருந்து தோசையும் சாம்பார். கேசவ அண்ணா கடையா? என் வாயில இப்பவே எச்சு ஊறுது. எங்க காட்டு. நடந்து வா பாலு, டைம் ஆச்சு. இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீ கொடுத்தா போறோம். ஓகே சார். டேய், லேட் பண்றாத, சீக்கிரம் வந்துரு. ஓகே. டைம் என்னன்னு தெரியுமா? பஸ் வர லேட் ஆயிடுச்சு சார். குட் மார்னிங் சார். டாடி, டாடி இது உங்களுக்காக தான். டேய் பாபி, சார் நான் கிளாஸ்க்கு போறேன் சார். எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல வை. ஓகே சார். இங்க கேக்குறதுக்கு யார் இருக்கா? நமக்கு ஒரு சட்டம், சாரோட பையனுக்கு ஒரு சட்டம். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அடடே, வாங்கப்பா, வாங்க வாங்க. எதுக்காக டீச்சர் இவ்வளவு ஸ்வீட்ஸ் வாங்கி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனோட பர்த்டே. எவ்வளவு ஆச்சு? இந்தாங்கம்மா பில்லு. இந்த
போயிட்டு வாங்கம்மா. என்ன டீச்சர், இன்னைக்கு நீங்க வேலைக்கு போலையா? இன்னைக்கு நான் ஆஃப் டே லீவ் போட்டுட்டேன். இன்னைக்கு என் பையன் அஸ்வினோட பர்த்டே. பாலு ஸ்கூலுக்கு போயிட்டானா? போயிட்டான் டீச்சர். ஆ, அவன் நல்லா படிக்கிறானா? அவன் ரொம்ப நல்ல பையன். படிப்புல அவன் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அவன் எதுல முக்கியத்துவம் கொடுக்கறானா, ஸ்போர்ட்ஸ்ல தான். அவன் பெரிய ரன்னர் ஆகணும்ன்றது தான் அவனோட ஆசையே. படிக்க வேண்டிய நேரத்துல இப்படி ஆசையா வச்சுப்பாங்க? அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் ரொம்ப புத்திசாலி. படிப்புல அவன் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. ஒவ்வொருத்தரோடைய திறமை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அது மாதிரியே அவன் வளரட்டும். சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. டே கார்த்திக், என்னடா? எங்க வீட்டு பக்கத்துல கோழி திருட்டெல்லாம் இப்ப அதிகமா நடக்குது. திருடன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் நம்ம வலையில விழுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஆனா என்னன்னா, அந்த கோழியோட காலு இங்க இருக்கு. எங்க? டே மனோ, என்னடா? அந்த கோழியோட காலு அதானே? ஆமாடா, அதேதான். என்னடா சொல்ல நீ? என்னடா கையறா? நான் இந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட பையன். அது உனக்கு தெரியும்ல. நான் சொன்னது உண்மைதான்டா. அப்புறம் எப்படி நீ இன்னைக்கு சிக்கன் கொண்டு வந்த? அது உனக்கு தேவையில்ல. வாய மூடிட்டு போயிடு. இவங்க அப்பனுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அது உங்க எல்லாருக்கும் தெரியுமா? வாசு. திருடன் வாசு. ஏய், என்னடா சொன்ன எங்க அப்பா பத்தி? நான் மேல கை வைக்கிறேன். எடுத்துக்கடா. இங்க வாடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேலே கையை வைக்க? இவன் பண்ணுவியாடா? பண்ணுவியா? 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 சிரம் பாரு. பண்ணுவியா? சொல்லு. பண்ணுவியா? இவ்வளவு தைரியமா உனக்கு? ஒழுங்கு மதிக்க போச்சு. என் பையன் மேலே கையை வைக்கிறியா? எதுக்கு உதவாத கழுத? வாடா நீ. அங்க போய் வச்சுக்கிறேன். Good afternoon, teacher. Good afternoon. Sit down. என்னாச்சு? ஏன் எல்லாரும் டல்லா இருக்கீங்க? என்னடா குட் ஆஃப்டர்நூன் தெம்பா வராதப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. என்னாச்சு மனு? இல்ல, ஒண்ணும் இல்ல டீச்சர். என்னாச்சு பாபி? எனக்கு அது தெரியாது. பாலு எங்க? என்னாச்சு சைரா? டீச்சர், என்னாச்சுன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு சைரா. என்ன நடந்ததுன்னு சொல்லு. டீச்சர், பாலு வா.
என்ன சார் இது? இவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன வேணா பண்ணிருக்கட்டும், இவன் ஒண்ணும் கொலை பண்ணிடலையே. இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சின்ன குழந்தை தானே. சின்ன குழந்தையும் அந்த சமயத்துல நான் பார்க்கலனா என் பையனை அடிச்சு கொன்னு இருப்பான். பாலுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் உங்க பையனை பத்தி எனக்கு தெரியும். அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? டெய்லி சிக்கன் சாப்பிடுறதுக்கு இவங்க அப்பா என்ன பெரிய பணக்காரனா? பசங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி சார் தோணுது? பசங்க பண்ற தப்ப அப்பா தான் திருத்தணும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். உங்க பையன் பண்ணது சரின்னு சொல்றீங்க, மனசாட்சி இல்ல. பாபி இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு நீங்க தான் சார் காரணம். பையனை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டா பையன் படிக்கிறதுக்கு வேற ஸ்கூல் இல்லைங்கிறத உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். அப்புறம் இவன் டெய்லி எப்படி சிக்கன் சாப்பிடுறான்னு உங்களுக்கு தெரியணும், அப்படிதானே? ஒரு நிமிஷம். பாருங்க சார், இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்க பேரை பாருங்க. SR சாஹிரா. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் போகலனா அவகிட்டே கேளுங்க. இந்த பொண்ணுக்கு இருக்கிற மனசு கூட எப்படி சார் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு?